வாங்க. பேமெண்ட் இன்னும் கொஞ்சம் கூட குறைக்கலையா? ஐயோ சார், அது வாய்ப்பே கொடுக்கல. அவங்க ரொம்ப தெளிவு. 10% அட்வான்ஸா கொடுத்துடணும். ஒரு 10% கடைசியா கட்டிலாம் பண்ணுறப்ப கொடுத்துடணும். மீதி அந்த 80% அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஷூட்டிங் டைம்ல கொடுக்கணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகே சார், அதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சுத்தம் பண்ணிடலாம். உங்களுடைய வேலை என்னன்னா பணத்தை நல்லா கட்டு அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய லேப்டாப் வாங்க வேண்டியது தான் உங்கள் வேலை. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு காருக்கு நிம்மதியாக தான் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் கிஃப்ட் ஆகும். எப்படியாவது 4 காசு சம்பாதிச்சு பேருக்கு ஏற்ற ஆண் போல வரலாம்னு நினைச்சேன். முடியலையே. எப்படி போனாலும் கேட்ட போறாங்க. இப்படி அவன் கேட்ட உடச்சு அவன் எதிரத்துல இடம் பிடிக்கிறது. அந்த ஆள் இப்ப பொண்டாட்டி இல்லாம இருக்கான். இப்ப அவன் பொண்டாட்டி செய்யற வேலையெல்லாம் நம்ம செஞ்சு அந்த ஆளை அமைக்கிட வேண்டும். ஏன் சார் இப்படி சிரமப்படுறீங்க? என்ன கூப்பிட்டா நான் வந்து கட்டி விட மாட்டேனா? கையை எடுங்க சார், நான் கட்டுறேன். என்ன சார் ஆச்சு உங்களுக்கும் மேடத்துக்கும்? அவ என்ன சந்தேகப்படுறான். நீங்க ராமராஜ். நான் எங்கம்மா அவளை சந்தேகப்பட்டேன்? என்ன போய் ராமருங்கிறீங்க? நீங்க உத்தமர் எதையும் பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லணும். என்னம்மா குழம்பு? முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கவா சார்? அது வேண்டாமா? என்ன வீட்டுக்காரி இல்லாம எதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்க? நானும் உங்க வீட்டுக்காரி தான். சரி சரி, உங்க வீட்டு வேலை ஏதோ வாயில தெரியாம வந்துச்சு, பரவாயில்ல. சார், பேண்ட் சட்டைக்கு மேட்ச் ஆகுங்க சார். நல்லா தானே இருக்கு. இன்னும் மேட்சா போட்டா நல்லா இருக்கும் சார். பரவாயில்ல, டைம் ஆக்கி நான் கிளம்புறேன். சார், நான் கேட்டேனே. ஓ, அதுக்கு தானா இது? நான் ஈவினிங் வரும்போது ஸ்வீட்டோட வரேன். சார், இவன் சார் சீக்கிரத்தில் வந்திருக்காங்க. உள்ள ஹாஸ்பிட்டல் அவன் நம்ம படத்துக்கு செட் ஆகலாம் பாருங்க. ஐயன் கனகராஜ், இவர் நம்ம படத்தோட டைரக்டர் சுபாஷ் சார். வாங்க உட்காருங்க. உன்னை நீ ஆக்டர்னு சொல்றியே, என்ன படத்துல நடிச்சிருக்க நீ? ஒன்றும் பண்ணல சார், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆக இன்னும் எந்த படத்துலையும் நடிக்கிறதா ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஆமாம் சார், ஹீரோவை ட்ரை பண்ணுறேன். டைரக்டர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். என்ன சார், இது நம்ம படத்துக்கு ஹீரோ டைரக்டர் செட் ஆகாதா? போடலாம் சார், நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, ஓகே சொல்லிட்டாரு. நீ புதுசுன்றதுனால சில டெஸ்ட்லாம் இருப்பாரு, அதை நீங்க பாஸ் பண்ணணும். ஓகே சார், அதெல்லாம் பாஸ் ஆகிடும் சார். இதுக்கு நிறைய ஒன்று இருக்கு, அது எனக்கு ரொம்ப முக்கியம். படத்துல நிறைய ஃபேமஸ் ஆக்டர்லாம் நடிக்கிறாங்க. ஹீரோயின் தான் புதுசு. ஹீரோயின் வந்து குஜராத்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஆள் நல்லா பல இருப்பாங்க. நம்ம படம் 100% மேரேஜ் ஆகும். சந்தோஷம் சார். அதனால ஹீரோவை நடிக்கிறவங்க ஃபைனான்ஸ் பண்ணால் ஒத்துக்குவோம். நீங்கள் மட்டும் இல்லை சார், பொதுவாக எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படம் இருக்கிறதுனாலே ஒரு நாளைக்கு 1-2 லட்சம் ரூபா செலவாகுது. இதில் புது ஹீரோ வேலை வச்சுருக்கிறோம். ஆனால் 50 நாள் நடிக்கிற படத்தை 20 நாள் ஆக்கணும். அப்போ அந்த 20 நாள் பேமெண்ட் யார் தருவோம்? அதனால தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ நான் செலக்ட் ஆன பிறகு எவ்வளோ தரணும் சார்? 25,000 கொடுத்துருந்தோம்.
அவ்வளவு தர முடியாது சார். 5 வரைக்கும் தரேன் சார். நான் 25 கேட்டால் நீ 5 தர இல்லையா? ஃபைனல் தான் 10 முடிஞ்சா கொடு, இல்லைன்னா கிளம்பு. இதே எங்கள் அப்பா வழியாக இருக்கிற மாதிரி பண்ணலாம் சார். மீதி பணத்தை நான் இப்போ பேச்சு ரெடி பண்ணி கொடுத்தாரு. எனக்கே இந்த வாய்ப்பு கொடுங்க சார். உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, டேரக்டர் ஃபாலோ